ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்றால் உங்கள் கட்சியிலேயே ஏன் திரு அன்பில் மகேஷ் இருக்காரு, ரொம்ப சின்சியரா இப்போ அசம்பிளியில் உட்கார்ந்து கரெக்டா பதில் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இன்னும் கூட ஒரு சீனியர் வேணும், அனுபவம் வேணும், திரு டிஆர்பி ராஜா இருக்காரு. அவர்களை எல்லாம் கூட உங்களால் துணை முதல்வர் ஆக்க முடியவில்லை. ஏன்? எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகத்திலே பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களே, உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு துணை முதல்வர் பதவியை கொடுக்க மறுப்பது ஏன்? இதுதான் திராவிட மாடலா? பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள் என்ன இலாக்காக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது? இன்றைக்கு திருமதி கயல்வெளி அவர்களுக்கு மனித வளத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்மணி என்கின்ற முறையிலே, அது முதல் முறை எம்எல்ஏவான அந்த பெண் அமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் மிக உயர்ந்த பொறுப்புகள், மிக முக்கியமான துறைகள் எல்லாம் ஏன் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு ஒதுக்க